கேளு என்ன அடிக்க கை டேய் தம்பிங்களா டேய் ரெடியா ஹலோ ஹலோ ஏன்டா ஹலோ ஹலோ ரொம்ப சவுண்டா இருக்குடா கேட்க மாட்டேங்குது இவங்களும் பெட்டி அங்க திருப்பி ரொம்ப சவுண்டா இருக்கு அடிக்கிறாடே
அனைவரும் எழுந்து நிற்கவும். Clap your hands. அனைவரும் அமரவும். வெற்றி பெற்ற புகழ்வானில் பல நட்சத்திரங்கள் இருப்பினும் எப்போதும் சுடர்விட்டு எரியும் சூரியனாய் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தவர் ஒருவர் உண்டு. அவர்கள் வாழ்வின் சலிப்பு என்பதே அறியாத ஒன்று. உழைக்கும் மக்களின் வியர்வை துளிகளில்தான் சரித்திரம் எழுதப்படுகிறது. அந்த சரித்திரத்தின் பக்கங்களில் இடம் பிடித்த நம் மாண்புமிகு ஐயா பெரியசாமி BA BGL MLA ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் மற்றும் கழக துணை பொதுச் செயலாளர் அவர்களை 127வது எம் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். வரவேற்புரை. விருந்தோம்பல் நம் இரத்தத்தில் கலந்த பண்பாடு. விருந்தோம்பல் தொடங்குவதே வரவேற்பின் பண்பாடு. மரியாதை கொஞ்சம், அன்பு கொஞ்சம், பணிவு கொஞ்சம், குதூகலம் கொஞ்சம், ஒன்றோடொன்று கலந்தபடி விருந்தினர் உள்ளம் மகிழும்படி விழா மேடைகளை கட்டும்படி இனிமையான துவக்கம் அரங்கேறும்படி கரவொலிகள் விண்ணை எட்டும்படி உபசரிப்பின் உயரம் தொட்டபடி ஆற்றிடும் வரவேற்புரையே விழாவின் முதல் படி. விழாவிற்கு வருகை தந்துள்ள மேன்மை பொருந்திய சிறப்பு விருந்தினரை விடியலை வரவேற்கும் புன்னகை பூக்களாய் வரவேற்க வருகின்றார் எம் தாளாளர் தந்தை அவர்கள். அன்பான பெற்றோர்களே, ஆசிரிய பெருமக்களே, மாணவ மாணவியரே, வந்திருக்கின்ற அனைத்து விருந்தினர்களே, பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்த மொழியாக பிறந்த தமிழ் மொழியை வணங்கி அவையோரை வரவேற்க நான் உங்கள் முன். நம்முடைய திண்டுக்கலுக்கு பெருமை பூட்டு, திண்டுக்கலுக்கு திராட்சை, திண்டுக்கலுக்கு பிரியாணி, இதையெல்லாம் மிஞ்சி
திண்டுக்கல் என்றாலே நம்முடைய நினைவுக்கு வருவது நம்முடைய ஐயா, மாண்புமிகு மதிப்புமிகு மரியாதைக்குரிய நம் அனைவரின் பாசத்திற்குரிய ஐயா பெரியசாமி அவர்கள். நம்முடைய எல்லோருடைய உள்ளத்திலும் நம்முடைய எல்லோருடைய இல்லத்திலும் குடிகொண்டிருக்கிற ஒரு மாபெரும் மனிதர். நம்முடைய தேவை அறிந்து ஓடோடி வந்து நம்முடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிற, நிறைவேற்றுகிற நல்லுள்ளம் படைத்த நாயகர். ஆத்தூர் தொகுதியின் அழியா வரம் பெற்ற நம்முடைய ஐயா பெரியசாமி நம்முடைய தொகுதிக்கு மட்டுமல்ல, இந்த திண்டுக்கலுக்கே பெரிய சாமியாக இருந்து நம்முடைய எல்லாருடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். இதனை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். இந்த பள்ளிக்கூடம் அதற்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக நிற்கிறது. இந்த பக்கம் திரும்பினால் இந்த கட்டடம், இந்த பக்கம் திரும்பினால் இந்த கட்டடம், அங்கு திரும்பினால் அந்த கட்டடம். இந்த கட்டடம் எல்லாம் முளைத்ததற்கு முழு முதல் காரணம் ஐயா பெரியசாமி அவர்கள். இந்த மேல்நிலை பள்ளி என்று வாயார சொல்லுவதற்கு வழிவகுத்து கொடுத்தவர் ஐயா பெரியசாமி அவர்கள். நம்முடைய பிள்ளைகள் 10வதோடு நின்றுவிடக்கூடாது. அவர்கள் 11, 12 படிப்பதற்கு திண்டுக்கல்லை நோக்கி பல்வேறு இடங்களுக்கு அவர்கள் செல்ல முடியாத காரணத்தை உணர்ந்து நம்முடைய விருப்பத்தை ஏற்று இந்த மேல்நிலை பள்ளி தொடங்குவதற்கு முதல் விதை போட்டவர் ஐயா பெரியசாமி அவர்கள். ரூபாய் 1.5 லட்சம் நமக்கு தந்து முதல் தொகையாக கவர்மெண்ட்டுக்கு கட்ட அவர்தான் வழிவகுத்தார். அதே போல இந்த பள்ளிக்கு லேப் கட்டிடம் வேணும் சொன்ன பொழுது உடனே 13 லட்சம் ரூபாய் சாங்ஷன் பண்ணி, அங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய லேபு 11, 12க்கு மிக முக்கியமானது லேபு. அந்த லேபு கட்டடத்தை அவரே தொடங்கி நமக்கு முடித்தும் கொடுத்தார். அதே போல் நம்முடைய தேர்வு எழுதும் அறை, மிகப்பெரிய ஒரு அரங்கத்தை, சவரியார் அரங்கத்தை நமக்காக கட்டி கொடுத்து நாம் இப்பொழுது தேர்வுகளெல்லாம் அங்கு நடத்துவதற்கு இன்னும் நம்முடைய பள்ளிக்கூடம் ஒரு தேர்வு மையமாக அமைவதற்கு உரிய எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தவர். ஏறக்குறைய 36 லட்சம் ரூபாயை இந்த கட்டிடத்திற்காக தந்து நமக்கு உதவி செய்த மாமனிதர். அதே போல நம்முடைய பிள்ளைகள் தரையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அப்போதைக்கு இருந்த மாவட்ட கவுன்சிலர் வழியாக நமக்கு பெஞ்சுகளை தந்து உதவி செய்தவர். இன்னும் இது போல எத்தனையோ நல்ல பணிகளை இந்த பள்ளிக்கூடத்திற்கு அவர் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதே போல தற்போது நம்முடைய மைதானத்திலே மிகப்பெரிய கழிவறை கட்டிடத்தை அவர் பொறுப்பேற்று நமக்காக கட்டி தந்து கொண்டிருக்கிறார். மாணவர்களுக்கு தனியாக ஒரு கட்டிடம், மாணவிகளுக்கு தனியாக ஒரு கட்டிடம் என்று கழிவறையை நாங்கள் கேட்டவுடனே அதை ஒரு வாரத்திலேயே அதற்கு எல்லா ஒப்பந்தமும் கையெழுத்திட்டு அதை நமக்கு பெற்றுக் கொடுத்து இப்பொழுது அதை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த அரிய பெரிய பணிகளை நம்முடைய பள்ளிக்கு ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல் பங்கு தந்தை என்ற முறையிலே நம்முடைய பங்கிற்கு எத்தனையோ நல்ல காரியங்கள், அதில் மிக சிறப்பாக கடவுளை தொழுவதற்கு நமக்கு நல்ல ஒரு ஆலயம் இல்லை. அதனை நாம் ஆரம்பித்தவுடனே ஐயா அவர்கள் முதல் முறையாக 10 லட்சம் ரூபாயை நமக்கு கொடுத்தார். அதே போல் இடையில் நின்று கொண்டிருந்தது, அதற்கும் ஐயா அவர்கள் ரூபாய் 20 லட்சத்தை கொடுத்தார். இப்படி இன்னும் அவர் நம்முடைய
கோவில் பணி நிறைவேற்றுவதற்கு அவர் தாராள உள்ளத்தோடு காத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட நல்ல மனிதரை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார், நம்முடைய தொகுதிக்கு கொடுத்திருக்கிறார். அவரை உங்கள் அனைவரின் சார்பாக, பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பாக, மாணவர்கள் சார்பாக, வந்திருக்கின்ற அனைத்து அருட்தந்தையர்கள் மற்றும் அனைத்து ஊர் முக்கியஸ்தர்கள் சார்பாக, எங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று இந்த பொன்னாடையையும் மலர் மாலையையும் நினைவு பரிசையும் வழங்கி மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய திண்டுக்கல் மறை மாவட்டத்தினுடைய ஆயரின் பிரதிநிதியாக ஆயர் வர முடியாத சூழலிலே பல்வேறு நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு சிவகங்கையிலிருந்து நமக்காக வருகை தந்து நம்மை வாழ்த்த வருகை தந்திருக்கின்ற திண்டுக்கல் மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு பேரருட்தந்தை சகாயராஜ் அவர்கள், அருட்தந்தை அவர்கள் தன்னுடைய வெள்ளி விழாவை இந்த ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கின்றார். 25 ஆண்டுகளாக நம்முடைய மறை மாவட்டத்திலே பல்வேறு பொறுப்புகளில் இருந்து மிக சிறப்பாக திண்டுக்கல் மறை மாவட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எனவே உங்கள் அனைவரின் சார்பாக தந்தை பேரருட்தந்தை சகாயராஜ் முதன்மை குரு அவர்களை வருக வருக என்று வரவேற்று உங்கள் அனைவரின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி நினைவு பரிசு, வெள்ளி விழா நினைவு பரிசையும் வழங்கி மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய திண்டுக்கல் மறை மாவட்டத்தினுடைய பொருளாளர் தந்தை சாம்சன் அவர்கள் ஆயருடைய எல்லா நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து நம்முடைய மறை மாவட்ட பணிகளில் முழு மூச்சாக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து கொண்டு நம்மையெல்லாம் வழிநடத்துகின்ற அருட்தந்தை சாம்சன் அடிகளார் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக பொன்னாடை போர்த்தி வருக வருக என்று வரவேற்று நினைவு பரிசினை வழங்குகின்றோம். நம்முடைய திண்டுக்கல் மறைவட்டத்தினுடைய அதிபர் பேரருட்தந்தை இஞ்ஞாசி அவர்கள், அருட்தந்தை அவர்களும் தன்னுடைய வெள்ளி விழாவை கொண்டாடுகின்றார். 25 ஆண்டுகளாக மறை மாவட்டம் தொடங்கியதிலிருந்து அதற்கு முன்பாகவே இருந்து பல்வேறு பொறுப்புகளிலிருந்து பல்வேறு பணிகளை மேற்கொண்டு நம்மையெல்லாம் வழிநடத்துகின்ற பேரருட்தந்தை இஞ்ஞாசி அவர்களை நம்முடைய புனித பிரான்சிஸ் மேல்நிலைப்பள்ளி வெள்ளி விழா வாழ்த்துக்களை தெரிவித்து பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசை வழங்குகின்றது.
நம்முடைய ஒன்றிய தலைவர், நம்முடைய மாவட்ட திமுக கழகத்தினுடைய மாவட்ட பொருளாளர் திருமிகு சத்தியமூர்த்தி அண்ணன் அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒன்றிய செயலாளர் திருமிகு இன்பராஜ், அனுமந்தராயங்கோட்டை ஒன்றிய செயலாளர் திருமிகு இன்பராஜ் அவர்கள் பொறுப்பேற்று முதல் முறையாக நம்முடைய பள்ளியினுடைய ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருப்பது மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்று இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய முதன்மை செயலர் அருட்தந்தை தாமஸ் ஜான் பீட்டர் அவர்களையும், அவர் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை, முன்னாள் தாளாளர் அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய மறைமாவட்ட கல்வி குழுவினுடைய செயலர், மறைமாவட்ட பள்ளிகளின் கண்காணிப்பாளர், கடந்த வருடம் வெள்ளி விழா கொண்டாடியவர், இந்த வருடம் நம்மிடத்திலே வருகை தந்து நம்மை வாழ்த்த இருக்கின்றார். அருட்தந்தை அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்று பொன்னாடையையும் நினைவு பரிசினையும் வழங்குகின்றோம். ஆத்தூர் செயற்குழு உறுப்பினர் திருமிகு நடராஜ் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்று இந்த பொன்னாடையை நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் போர்த்தி மகிழ்ச்சி அடைகின்றார். நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற திருமிகு சமூக ஆர்வலர் அமலதாஸ் அவர்களையும், ராஜசேகர் கிரேஸ் அறக்கட்டளை நிறுவனர் அவர்களையும் வரவேற்று உங்கள் அனைவரின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்கின்றார்கள். நம்முடைய மறைமாவட்ட கத்தோலிக்க சங்க தலைவர் அட்வொகேட் ஆரோக்கியசாமி அவர்களை அன்போடு வரவேற்று பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற திருமிகு வர்கீஸ், திண்டுக்கல் லயன்ஸ் சங்க தலைவர் அவர்களை நம்முடைய பள்ளி முன்னாள் மாணவர் என்ற முறையிலே பெருமைப்பட்டு அவரை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நம்முடைய அருட்தந்தை ஒட்டன் சத்திரம் பங்கு தந்தை
திரு ஜெயசுராஜ் அவர்களையும் அன்போடு வரவேற்று பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சி அடைகின்றோம். சகோதரர் செபாஸ்டின் ஐயா அவர்களை வரவேற்று பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சி அடைகின்றோம். அனைத்து கிளை செயலாளர்கள் ஒவ்வொருவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து கிளை செயலாளர்கள் ஒவ்வொருவருக்கும் பொன்னாடை போர்த்தப்படுகிறது. முன்னாள் ஆசிரியர்கள் குழந்தைராஜ் ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. திருமிகு பீட்டர் ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அனைத்து ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் இப்பொழுது பொன்னாடை பொருத்தப்படுகிறது. இப்பொழுது ஐயா, நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா பெரியசாமி அவர்கள் நம்மோடு சிறப்பு உரை ஆற்றுகின்றார். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய நம்முடைய ஆவரம்பட்டியினுடைய பிரான்சிஸ் சேவியர் மேல்நிலைப் பள்ளியினுடைய வெள்ளி விழா ஆண்டு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பகுதிகளை சார்ந்த அருமை பெரியோர்களே, எங்களை பெற்றெடுத்த அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மாணவர்களே, மாணவியர்களே, இந்த விழாவினை முன்னின்று எந்த நிகழ்ச்சி செய்தாலும் அதை மிக சிறப்பாக செய்யக்கூடிய மன வலிமையும் ஆற்றலும் கொண்ட நம்முடைய பங்கு தந்தை, நம்முடைய அருட்தந்தை நெப்போலியன் அவர்களே, மற்றும் நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிற கிட்டத்தட்ட வெள்ளி விழா ஆண்டை கடந்து இந்த சமூக பணியில் மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற அருட்தந்தையர்களே, முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய அருட்தந்தையர்களே மற்றும் ஊர் பெரியவர்களே, ஆசிரிய பெருமக்களே, குறிப்பாக ஆசிரியை பெருமக்களே, இங்கே இருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களே, அத்தனை பேருக்கும் நான் முதற்கண் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பள்ளியினுடைய வரலாறை ஏறத்தாழ பள்ளி ஆரம்பித்த காலத்திலிருந்து 30 ஆண்டு காலம் இப்போது வெள்ளி விழா வந்திருக்கிறது. அதற்கு முன்பிருந்து இந்த பள்ளி ஆரம்பித்த பின்னால் இதன் தொடர் வளர்ச்சியை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய ஆத்தூர் தொகுதியிலேயே எத்தனையோ பள்ளிகளுக்கு அனுமதராயங்கோட்டையில் இருக்கக்கூடிய பள்ளி கூட ஒரு காலத்தில், ஏன்னா லயோலா பள்ளி என்று நினைக்கின்றேன், அந்த பள்ளியிலே மாணவியர்கள்லாம் எங்களுக்கு கம்ப்யூட்டர் வேணும்னு கேட்டாங்க. இப்போ ஒரு அறை கட்டப்பட்டு ஏசிலாம் வாங்கி கொடுத்து, எல்லா கம்ப்யூட்டரும் வாங்கி கொடுத்து, லயோலா லயோலா நம்முடைய பள்ளியிலே படிக்கின்ற மாணவியருக்கு அன்றைக்கு அதை மிக சிறப்பாக நிறைவேற்றி தந்தோம். இன்றைக்கு கூட அதனுடைய தொடர்ச்சி பல திட்டங்களை நிறைவேற்றினாலும் அந்த பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கட்டுகின்ற பணியெல்லாம் இப்பொழுது தொடர்ந்து லயோலா பள்ளிக்கும் கொடுக்கின்றோம். அதே போல் மரவப்பட்டி பள்ளிக்கும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். எதற்காக அதை சொல்கிறேன் என்றால், இந்த பள்ளியை பொறுத்தளவில், பிரான்சிஸ் சேவியர் பள்ளி நம்முடைய ஆவரம்பட்டியை பொறுத்தளவில் இதனுடைய வளர்ச்சி என்பது ஒரு அருமையான அபரிதமான வளர்ச்சி. எந்த நம்முடைய தொகுதியிலே பெரிய பெரிய பள்ளிகள் இருக்கிறது, அரசு உயர்நிலைப் பள்ளிகள், அதனுடைய வளர்ச்சியை ஒப்பிட்டு பார்த்தால் இவ்வளவு பெரிய வளர்ச்சி, மாணவர்கள் இவ்வளவு பேர் படிக்கக்கூடிய
ஒரு சிறந்த பள்ளியாக வளர்த்தெடுத்த பெருமை நம்முடைய அருட்தந்தை நெப்போலியனுக்கு சாரும். என்னன்னா அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அதை செஞ்சாங்க, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ 800 பேர் இருக்காங்க, பெரிய வளர்ச்சி. 2000 பேர் இருந்த இடத்துல இப்போ 150 தான் இருக்காங்க. பெரிய ஸ்கூல் எக்கச்சக்கமாக பில்டிங் இருக்குது, சும்மா காலியாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் இவ்வளோ தூரம் வளர்த்தெடுத்து கிட்டத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் திண்டுக்கல் போயிடலாம். எல்லோரும் அங்கே நம்ம வந்து இருக்கக்கூடிய பள்ளிகளில் நமக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திண்டுக்கல்லில் எல்லோரும் திண்டுக்கல்லை நோக்கி போகிறாங்க. ஆனால் இங்கேருந்து யாரும் திண்டுக்கல்லை நோக்கி போகல. இங்கே பிரான்சிஸ் சேவியர் பள்ளியை நோக்கித்தான் இங்கே வருகின்றார்கள். இந்த வட்டாரத்தில் இருக்க பள்ளி மாணவியர்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன். இப்போ சொன்னார்களே ஆசிரியர் பெருமக்கள், இங்கே ஆசிரியர்கள் எல்லா பேருமே மிகச்சிறப்பாக கல்வியை நம்முடைய குழந்தைகளுக்கு வழங்குவதை நான் பெருமையாக கருதுகிறேன். நல்ல சிறந்த பள்ளிக்கு காரணம் ஆசிரியர் பெருமக்கள். அந்த அளவிற்கு அவர்கள் இன்றைக்கு இந்த பணியிலே அவர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உங்களுடன் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக குட்டத்துப்பட்டி வந்தேன். அப்போ ஒரு 5-6 டீச்சர் அன்றைக்கி அவருக்கு தெரியாது, நம்ம கரஸ்பாண்டுக்கு தெரியாது, நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னன்னு கேட்டேன். அப்போ கேட்ட உடனே நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெஞ்ச் டெஸ்க் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆமாம், கோரிக்கை இல்லை, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது அன்றைக்கே நான் வந்து உடனே அதை விசாரித்து எங்கே நல்ல பெஞ்ச் டெஸ்க் இருக்குது, இரும்பெல்லாம் போடாமல் குழந்தைகள். ஏன்னா காலேஜில் படித்தோம், நானும் காலேஜில் படித்தேன். எங்களுக்கு பூரா தேக்கில் தான் பெஞ்ச் டெஸ்க் உட்கார்றதுக்கு. ஏன்னா மதுரை கல்லூரியில் நான் படித்தேன், அமெரிக்கன் கல்லூரி அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி லயலா காலேஜ் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தரமான நல்ல இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு அந்த பெஞ்ச் டெஸ்க் இருக்கணும். இந்த பள்ளியில் வாங்கி கொடுத்தோம்னா ரொம்ப தரமாக அவைகள் வாங்கி கொடுக்கப்பட்டு நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் படிக்கணும் அதில் உட்காந்து. அது நான் ரொம்ப பேர்கிட்ட விசாரித்து தமிழ்நாட்டிலே சிறந்த தயாரிப்பாளர்கிட்ட கேட்டு சொல்லியிருக்கேன். விரைவில் இன்னும் இந்த வாரம் எப்படி சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே எவ்வளவு தேவை என்பதை கேட்டு அதை வழங்கிடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை மட்டும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆக ஒரு நல்ல பள்ளி, நல்ல ஆசிரியர் பெருமக்கள், நல்ல தாளாளர், நல்ல பள்ளி மாணவர்கள், ஒரு ஒழுக்கமான பள்ளி வளர்ந்து வருகிறது. வளர்ந்து வருகின்றதை பார்க்கின்ற பொழுது முதல்ல ஒரு 200 300 இருந்துச்சு, இப்போ 400 500 600 700 800 போய்கிட்டே இருக்குது. ஏறுமுகமாக தான் இருக்கிறது. இதனுடைய வளர்ச்சி என்பது வானத்தை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய தாளாளரும் ஆசிரியர் பெருமக்களும் இதில் அவருடைய பங்கு மிக சிறப்பாக இருக்கிறது. ஒரு சிறிய பள்ளியாக, வளாகம் சிறிதாக இருந்தாலும் இது எதிர்காலத்திலே விரிவுபடுத்துவதற்கான பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். நிச்சயமாக உயரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆக இன்றைக்கு கூட, நேற்று கூட நான் அன்றைக்கு நம்முடைய தாளாளர் வந்து கூப்பிட்டாங்க. அப்போ கூட நான் அவர்கிட்ட பேச முடியல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதோடு சென்னை போயிட்டு திருப்பி வந்தேன். நேற்று கூட வர முடியாமல் திறந்தேன். இன்றைக்கு கூட காலையில் நிகழ்ச்சிகள் போவது சாத்தியமில்லாமல் இருந்தது. மாலையில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு, சரி இது நமக்கு வந்து இந்த பள்ளி என்பதை விட ஆண்டவனாகத்தான் நம்மளை அனுப்பி வைத்தான் என்று தான் வந்தேன் இன்றைக்கு. ஆக அந்த அளவிற்கு இந்த பள்ளியினுடைய ஈர்ப்பு என்பது, இந்த பள்ளி இல்லாமல் எல்லா பள்ளிகளிலும் அந்த ஈர்ப்பு இருக்கிறது. இங்கே இது ஒரு வளர்ந்த பள்ளியாக, ஒரு சிறந்த பள்ளியாக நம்முடைய தொகுதியில் உருவாயிருப்பது எங்களுக்கு ஒரு பெருத்த மகிழ்ச்சி. கொஞ்சம் நஞ்சமில்லை, அவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது. ஆக இன்னும் இந்த பள்ளி உயரும், வளரும், நம்முடைய கிராமமும் வளரும். மயிலாப்பூர் இந்த பக்கம் நம்முடைய ஆவரம்பட்டி, குட்டத்துப்பட்டி எல்லாம் நல்ல வளர்ச்சியை பெற வேண்டும். அதற்கு நாம் உறுதுணையாக இருப்போம். நம்முடைய மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி, இந்த நல்லதொரு அது வெள்ளி விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதிலே நான் மிக மிக பெருமைப்படுகின்றேன். இதைவிட பாக்கியமாக கருதுகிறேன் வெள்ளி விழா நிகழ்ச்சி. ஏன்னா ஏதாவது ஒரு பணியை நம்ம ஆரம்பித்து வெள்ளி விழா, அப்புறம் நம்ம ஒவ்வொரு விழாவாக கொண்டாடுறோம்.
அந்த பவள விழா, வைர விழா எல்லாம் கொண்டாடுவோம். நம்முடைய பள்ளி இன்னும் 100ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற அளவிற்கு மிக சிறப்பான பள்ளியாக நம்முடைய ஆத்தூர் தொகுதியில் வளர்ந்து வரும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. வளரும், நிச்சயம் உயரும். இந்த பகுதி மாணவ மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்று சொல்லி இந்த நல்ல ஒரு வாய்ப்பிற்கு நான் எனது மனமார்ந்த நன்றி நம்முடைய தாளாளர் அவர்கள். அன்றைக்கு கூட நான் அவரிடத்தில் பேசவில்லை. ஆனால் பேசவில்லைனால் என்னோட உணர்விலேயும் உயிரிலும் அடங்கியிருக்கிறார் அவர். அதனால் பேச வேண்டும் என்பதல்ல, அவர் அருத்தந்தை எனக்கு ஒரு சகோதரரை போல இருக்கிறார். எப்பொழுதும் நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதை மட்டும் சொல்லி, நம்ம மரம் மாவட்டத்தை பொறுத்தளவில் எல்லா அருத்தந்தையர்களும் அவர்கள் இன்றைக்கு சமூக பணியில் மிக சிறப்பாக நாம் நிறைவேற்றி வருகிறோம். என்றென்றும் நம்முடைய மறை மாவட்டத்திற்கு இந்த மாவட்ட மக்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அனைவரும் உதவியாக இருப்போம், அரசும் உதவியாக இருக்கும் என்று சொல்லி இந்த நல்ல ஒரு வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது கடந்த கல்வி ஆண்டிலே 100% 100% செண்டம் வாங்கிய நம்முடைய 10வது 12வது மாணவ மாணவியருக்கு பரிசுகளை ஐயா பெரியசாமி அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். மாணவர்கள் தயாராக வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய நிகழ்வுகளை நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பள்ளியினுடைய முன்னாள் பங்கு தந்தை, முன்னாள் தாளாளர் அருட்தந்தை ஜே ஆண்டனி சாமி அவர்களுக்கு நம்முடைய வரவேற்பை நல்கும் பொருட்டு பொன்னாடை போர்த்தி வரவேற்கப்படுகிறது. அருட் சகோதரிகளுக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்றுக் கொள்ளப்படுகிறது. நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகள்: முதலிடம் பி பிரவீனா 600க்கு 487 பெற்று முதலிடத்தை பெற்றுள்ளார். ஏ பாஸ்டினா ஸ்டெஃபி 600க்கு 486 பெற்று 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார். அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறது. எம் காவிய சந்தோஷ் 600க்கு 484 எடுத்து 3ஆம் இடத்தை பெற்றுள்ளார். அவருக்கும் பொன்னாடை போர்த்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகள்: எஸ் ரேஸ்மா 500க்கு 488 எடுத்து முதல் இடத்தை பெற்றுள்ளார். அவர் கௌரவிக்கப்படுகிறார். எம் பிராங்க்லின் 500க்கு 469 எடுத்து 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார். அவரும் கௌரவிக்கப்படுகிறார். ஏ கீர்த்தனா 500க்கு 466 எடுத்து 3ஆம் இடத்தை பெற்றுள்ளார். அவர்களும் கௌரவிக்கப்படுகிறார்கள். நம்முடைய பங்கில் பணியாற்றுகின்ற அருட் சகோதரி, தலைமை அருட் சகோதரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்பை அளிக்கப்படுகிறது.
ஐயாட்ட கூட. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. நம்முடைய மறை மாவட்டத்தின் சார்பாக ஆயர் மற்றும் அருட்தந்தையர்கள், இருபால் துறவியர் சார்பாக, பொதுமக்கள் பொதுநிலையினர் சார்பாக ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நான் மறக்க மாட்டேன். அவனை ஜோசப்